லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது ஒரு முக்கியமான சில கருத்துக்கள் அடங்கிய இந்த டாக்குமெண்ட் கொடுத்திருக்கேன். இப்போ நான் படிக்க போறேன். ப்ளீஸ் ஃபாலோ. This will give you a very clear idea about what we are doing, why this program, what we are going to do. Okay? Are you ready now? It's a very serious matter now. என்னுடைய எண்ண குமரல்கள்லாம் தெரிவிச்சிருக்கேன், என்னுடைய ஆதங்கங்களையும் தெரிவிச்சிருக்கேன். அதே சமயத்தில் என்னெல்லாம் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே? மாற்றுத்திறனாளிகளுக்கான திருமண சேவை. மாற்றுத்திறனாளிகள் என்ன ஒரு அழகான அற்புதமான வார்த்தை. உடலில் சில குறைபாடுகள் இருப்பினும் அவற்றை ஈடு செய்யும் வகையில் பல்வேறு மாற்றுத் திறமைகளின் இருப்பிடம் இவர்கள். கிளாப் கொடுக்கலாமா? உடலில் குறையின்றி இருப்பினும் உள்ளத்தில் ஊனத்தை சுமந்து உன்னத வாழ்வினை வீணடிக்கும் மடமை மிகு மக்களை விட பன்மடங்கு உயர்ந்த பண்பாளர்கள் இவர்கள். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ? அற்புதமான பாடல். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? சார் ராமகிருஷ்ணன் சார், அன்பு குறைவதுண்டோ? என்ன பாடல் அது? சோ தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ என்ற அருமையான பாடலுக்கேற்ப தடைகள் பல கடந்து தன்னிகரற்ற சாதனைகள் பலவும் புரிகின்ற அன்பு திலகங்கள் இவர்கள். ஒரு கிளாப், கிவ் a big clap. எத்தனை சாதனையாளர்கள் சார் இருக்காங்க. இப்ப ஸ்போர்ட்ஸ்ல கூட பாத்தீங்கன்னாக்க ஒலிம்பிக்ல எல்லாம் நமக்கு சாதனை பண்றாங்க. இந்த சாதனையாளர்களை நாம் வணங்குகிறோம் என்ற தினம். ஊனம் என்பது பிறவியிலே ஏற்படலாம் அல்லது எதிர்பாராத விபத்துக்களாலோ நோய்கள் மூலமாக கூட நிகழலாம். ஊனத்தின் அளவும் 1% முதல் 100% வரை நிர்ணயிக்கப்படலாம். மைனர் வர்சஸ் மேஜர் டிசபிலிட்டி. சில பேர் என்கிட்ட வருவாங்க, சார் என் பையனுக்கு ஒண்ணுமே கோளாறு இல்லை சார், ஒரே ஒரு சுண்டி விரல் தான் சார் இல்லைம்பாங்க. அதுவும் ஒரு ஊனமாக தான் கருதப்படுகின்றது. இப்போ பர்சன்டேஜ் மேல் டிஃபர். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அப்படி கேட்டிருப்பீங்க பாடல். அது மாதிரி பறவைகள் பலவிதம், பாடல்கள் பலவிதம் என்ற வகையிலே ஊனமுற்றோர்களையும் பல்வேறாக பிரிக்கலாம். விழித்திறன் பாதிக்கப்பட்டோர் விஷுவலி இம்பேக்ட், செவி பேச்சுத்திறன் குன்றியோர் ஹியரிங் அண்ட் ஸ்பீச் இம்பேக்ட், கைகால் ஊனமற்றோர் ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப், மனவளர்ச்சி குன்றியோர் மென்டல் இல்னஸ் என்ற இந்த 4 வகையினரும் அதிகமாக காணப்படுகின்றனர். ஏறத்தாழ 5% மக்கள் ஏதேனும் ஒரு வகையில் மாற்றுத்திறனாளியாக உள்ளனர் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொருவர் வாழ்விலும் அவ்வப்பொழுது பிரச்சனைகள் ஏற்படுவது இயல்பே. ப்ராப்ளம்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் லைஃப். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை என்று கூறலாம். ஆனால் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை அவர்களது வாழ்க்கையே பிரச்சனை தான். தினந்தோறும் போராடும் போர்க்களம் தான். காண்பதில் பிரச்சனை, கேட்பதில் பிரச்சனை, பேசுவதில் பிரச்சனை, நடப்பதில் பிரச்சனை, புரிந்து கொள்வதில் பிரச்சனை என்ற வகையிலே எது அதிக பிரச்சனை என்பது அனுபவிப்பவர்களுக்கே தெரியும். தினந்தோறும் அவர்கள் வாழ்க்கை ஒரு போராடும் போர்க்களம் தான். ஒருவர் மாற்றுத்திறனாளியாக இருந்து படும் அல்லல்களுக்கு முற்பிறவியில் செய்த பாவங்கள் ஒருவேளை காரணமாக இருக்கலாம் என்றாலும் மனித நேயத்துடன் அவர்களின் துன்பத்தை குறைப்பது நம் அனைவரின் கடமை அல்லவா? மாற்றுத்திறனாளிகள் படும் துயர்கள் ஒருபுறம் இருக்க, அவர்களை பேணி பாதுகாக்கும் பெற்றோர்கள் மற்றும் உற்றோர்கள் படும் இன்னல்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. அவர்களின் பொறுமைக்கும் சேவைக்கும் வானமே இல்லை சார், வானமே இல்லை. ஏன்னா மாற்றுத்திறனாளிகளோட ஒரு மாதிரி பார்த்தோம்னா அவங்களுடைய பெற்றோர்களும் உற்றோர்களும் படுற கஷ்டம் இருக்க, அதற்கு வானமே இல்லை. மாற்றுத்திறனாளிகளின் அடிப்படை தேவைகளான கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவ வசதி, உபகரணங்கள், உதவித்தொகை மற்றும் சலுகைகள் போன்றவற்றில் ஓரளவிற்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பது வரவேற்கத்தக்கது. மாற்றுத்திறனாளியின் நலனிற்காக மத்திய மாநில அரசுகளும் லயன்ஸ், ரோட்டரி போன்ற எக்ஸ்னோரா போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் ஆற்றும் செயல்பாடுகளும் சேவையும் மிகவும் பாராட்டப்பட வேண்டியவை. அதே சமயம் ஆற்ற வேண்டிய பணிகள்
இன்னும் ஏராளம் ஏராளம் என்பது நிதர்சனமான உண்மை. அவர்களின் வாழ்வு மென்மேலும் மேம்பட வேண்டுமானால் மக்கள் அனைவரும் மாற்றுத்திறனாளிகளை தங்கள் வீட்டு பிள்ளைகளாக நினைத்து இயன்ற உதவிகளை இனிதே வழங்கிடும் மனப்பான்மை வளர வேண்டும். ஒரு கட்டிடம் என்றாலும், கழிவறை என்றாலும், பள்ளி என்றாலும், பயணம் என்றாலும் மாற்றுத்திறனாளிகளை மனதில் வைத்தே திட்டமிடல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகளின் தேவைகளை அவர்கள் போராடும் வரை காத்திருக்காமல் முன்னுரிமை தந்து நிறைவேற்ற முன்வர வேண்டும். எல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி கோஷம் போட்டு அசோசியேஷன் கான்ஃபரன்ஸ் போட்டு டிமாண்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. தேவைகளை பொறுத்தவரையில் மற்றவர்களைப் போலவே மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருமணம் என்பது ஒரு முக்கியமானதாக உள்ளது. சிந்தித்து பார்த்தால் மற்றவர்களை விட இவர்களுக்குத்தான் திருமணமும் அதன் வாயிலாக ஒரு துணையும் மேலும் அதிக முக்கியத்துவம் என்று கூறலாம். அதனாலதான் எங்க ஆபீஸ் வந்து துணை மெட்ரிமோனியல்ஸ் வச்சிருக்கோம். இவங்களுக்கு தான் துணை இன்னும் மிக அவசியம். ஆனால் அந்த பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமணம் என்பது நிறைவேறாத ஒரு பகல் கனவாகவே விளங்குகிறது. காரணம், மாற்றுத்திறனாளிகளை திருமணம் செய்ய அநேகமாக எவரும் முன்வருவதே இல்லை. ஏன் அப்படி? மாற்றுத்திறனாளிகளை திருமணம் செய்வதை ஒரு சுமை என்பதை விட தரக்குறைவு என்றும் கேவலம் என்றும் நினைத்தும் ஒதுக்குகின்ற அவல நிலை அதிகமாக உள்ளது. இந்த நிலை மாற வேண்டும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்றார் வள்ளுவர் அவர்கள். ஆனால் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரையில் குணங்களை யாருமே பார்ப்பதில்லை, குற்றங்கள் குறைகள் மட்டுமே பார்க்கப்படுகின்றன. இதனால் குறைகளை தெரியப்படுத்தினால் வரன்கள் ஏதும் கிடைப்பதில்லை, மறைத்து செயல்பட மனசாட்சி இடம் கொடுப்பதில்லை, மீறினால் திருமணம் ரத்தாகும் சூழ்நிலைக்கும் ஆளாகலாம். சொன்னாலும் பிரச்சனை, சொல்லாவிட்டாலும் பிரச்சனை, என்னதான் பண்றதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மேலும் மாற்றுத்திறனாளிகளை திருமணம் செய்தால் சந்ததிகளும் ஒருவேளை மாற்றுத்திறனாளியாக பிறக்கக்கூடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் பலர் அத்தகைய வரன்களை ஒதுக்குகின்ற வழக்கமும் காணப்படுகிறது. இதே காரணத்தால் பையன் பெண் குறைபாடு இன்றி இருந்தாலும் அவர்களது பெற்றோரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாற்றுத்திறனாளியாக இருந்தால் கூட வரன்கள் கிடைப்பது கடினமாகிறது. இந்த ஐயப்பாடு தேவையற்ற ஒன்று. ஏனென்றால் எத்தனையோ பல மாற்றுத்திறனாளிகளுக்கு பிறந்த குழந்தைகள் எவ்வித குறைபாடும் இன்றி நன்றாகவே இருப்பது நிதர்சனமான உண்மை. அதுதான் எக்ஸாம்பிள் கூட வரப்போறாங்க. ஒரு 12 மாற்றுத்திறனாளி தம்பதிகளை வந்து பார்க்க போறீங்க, குழந்தைகளை தான் பார்க்க போறீங்க. இது நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்கள் அப்படிதான் இருக்கு. ஓகே. மேலும் மருத்துவத்துறையில் ஏற்பட்டுள்ள மகத்தான முன்னேற்றத்தால் அத்தகைய நிகழ்வுகள் அநேகமாக அல்லது முற்றிலுமாக அகற்றப்பட்டு விட்டன. அதனால் கவலைப்படாதீங்க. இதனால் எப்படி வரன் பார்ப்பது, யாரை அணுகுவது, யார் யார் ஒத்துக்கொள்வார்கள், பிறர் தவறாக நினைத்தால் என்ன செய்வது என்ற பல குழப்பங்களில் சிக்கி பார்க்கவே வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வரன் பார்க்கும் படலத்தையே தவிர்ப்பவர் பலர். அதனால கல்யாணம்னால குழந்தை பிறந்த மாற்றுத்திறனாளின்னு சொன்னாலே அதுக்கப்புறம் அன்னைக்கே வந்து அவளை முடிச்சு வச்சிடறாங்க, அடுத்து ப்ரொசீட் பண்றதே இல்லை. எனக்கு பிறகு எனது மாற்றுத்திறனாளி மகன் மகளை யார் பொறுப்புடன் கவனித்துக் கொள்வார்களோ என்ற கவலையில் ஆதங்கத்தில் நிம்மதி இழந்து உறக்கமின்றி அவதிப்படும் பெற்றோர்கள் நிலைமை உண்மையிலேயே பரிதாபத்துக்குரியது. ஒத்துக்கிறீங்களா? இந்த சூழ்நிலையில் தான் மாற்றுத்திறனாளிகளின் திருமண கனவுகளை நிறைவேற்றும் வகையில் ஒரு அரிய புதிய முயற்சியாக சென்னை சாயி துணை மெட்ரிமோனியல்ஸ் என்ற பிரத்யேக திருமண தகவலையும் உருவாக்கப்பட்டுள்ளது. எங்கள் சென்னை சாய் சங்கரா மெட்ரிமோனியல்ஸ் மற்றும் சென்னை சாய் முருகா மெட்ரிமோனியல்ஸ் இவற்றின் மற்றொரு அங்கம் தான் எங்களின் சென்னை சாய் துணை மெட்ரிமோனியல். சொர்க்கத்தில் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டாலும் அவைகள் நிறைவேற இணையதளம் பெரும் பங்கு வகிப்பது யாவரும் அறிந்ததே. எனவேதான் சாய் துணை மெட்ரி.com என்ற பிரத்யேக இணையதளத்தையும் மாற்றுத்திறனாளிகளின் திருமணத்திற்காக துவக்கியுள்ளோம். இது முற்றிலும் ஒரு இலவச சேவை. கைத்தட்டலாமா? பெரிய கைத்தட்டு. எல்லா மதத்தினருக்கும் பொதுவானது. ஏன்னா இவங்களே தனி கம்யூனிட்டி. அதனால எல்லா மதத்தினருக்கும், கிறிஸ்டியன்ஸ் வரலாம், முஸ்லிம்ஸ் வரலாம், ஹிந்துஸ் வரலாம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பார்த்துக்க வேண்டியது. நேரிலோ தபால் மூலமாகவோ ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யலாம். பதிவு பண்றதுக்காக நேர வரணுங்கிற அவசியமே இல்லை. எல்லா வசதியும் கொடுத்துருக்கோம். 2 போட்டோஸ் உட்பட விண்ணப்பத்தில் அளிக்கப்பட்டுள்ள விவரங்களை நாங்கள் தான் டிஸ்பிளே செய்கிறோம். பாஸ்வேர்டு மூலம் உறுப்பினர்கள் மட்டுமே முழு விவரங்களையும் தொலைபேசி எண்களையும் பார்க்க இயலும் என்பதால்
பிரைவசியும் காப்பாற்றப்படுகிறது. விலாசங்கள் யாருக்கும் தெரியப்படுத்துவது இல்லை. இதுபோன்று இன்னும் எத்தனையோ சிறப்பு அம்சங்கள் உள்ளவைதான் எங்களது இணையதளம். A big clap. இப்போ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எந்த சிச்சுவேஷனில் ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு ஐ திங்க் ரொம்ப தெளிவாக இருப்பேன் நினைக்கிறேன். அந்த பெற்றோர்கள் படும் வேதனை எனக்கு புரிகின்றது. எம்பத்தைஸ் வித் தம், சிம்பத்திங்கிறத விட we always empathize. அப்போ நான் உங்களுக்கு சில கோரிக்கைகள் வைக்க போறேன். அந்த கோரிக்கைகள் தான் பின்னாடி அடுத்தது பார்க்க போறோம். இறுதியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்ல முறையில் திருமணம் நடைபெற சில ஆலோசனைகள், வேண்டுகோள்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருமணம் அவசியம்தான், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் எப்படியாவது திருமணம் செய்தே தீர வேண்டும் என்பதல்ல. எனவே மற்றவர்களுடன் ஒப்பிட்டு தனது மகன் மகளுக்கும் எப்படியாவது திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்ற பிடிவாதத்தின் பேரில் முடிவெடுப்பதை தவிர்த்திடல் வேண்டும். எல்லா வேண்டுதல்கள் தான் வேண்டும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண போய் மேலும் பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வது நல்லதல்ல. ஆகவே சாதக பாதகங்களை நன்கு ஆராய்ந்து அதன் அடிப்படையிலே முடிவெடுத்தல் வேண்டும். எத்தகைய வரனை தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட குறைகளை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதில் தெளிவுடன் இருத்தல் வேண்டும். வரன்களின் நம்பகத்தன்மையை நன்கு உறுதி செய்திடல் வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க, நாங்க டேட்டா தான் கொடுப்போம், அதை பார்த்து விசாரிச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து தீர்மானம் பண்றது உங்க பொறுப்பு. நல்ல தீர விசாரிங்க. ஓகே. அடுத்ததாக பையன் பெண் இருவரும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் திருமண வாழ்விற்கு தகுதியுடையவராக இருத்தல் வேண்டும் ஓரளவாவது. பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகளே பிரிதொரு மாற்றுத்திறனாளியை திருமணம் செய்ய விரும்புவதில்லை. இந்த எண்ணம் மாற வேண்டும். சார், நான் ஒரு மாற்றுத்திறனாளிங்க, எனக்கு நார்மல் பர்சன் நினைக்கிறாங்க, அது ரொம்ப தவறு. மாற்றுத்திறனாளியாக இல்லாதவர்களும் மாற்றுத்திறனாளிகளை மணந்திட மேன்மேலும் முன்வருதல் வேண்டும். தனது மகன் மகளின் குறைபாடுகளை நன்கு விளக்கி அதனை மனமாற ஏற்றுக்கொள்ளும் வரணையே தேர்வு செய்தல் வேண்டும். இருவேறு ஜோதிடர்களின் கருத்துக்கள், முக்கியமான பாயிண்ட், ப்ளீஸ் அப்சர்வ். இருவேறு ஜோதிடர்களின் கருத்துக்கள் ஒத்து போனதாக சரித்திரமே இல்லை. நட்சத்திரம், ராசி, தோஷம் உள்ளிட்ட ஜாதக பொருத்தம் என்பது திருமண வாழ்வின் வெற்றிக்கு எந்தவித உத்தரவாதமும் அளிப்பதும் அல்ல. பொருத்தங்கள் பார்ப்பதால் கிடைக்கின்ற நல்ல வரங்களையும் நழுவ விட்டு பின்னர் புலம்புவதால் எந்த பயனும் இல்லை. எனவே ஜாதக பொருத்தம் பார்ப்பதை தவிர்த்து குறை பொருத்தம், மன பொருத்தம், குடும்ப பொருத்தம் மற்றும் குணங்கள், திறமைகளுக்கு தயவு செய்து முக்கியத்துவம் அளித்து முடிவு செய்தல் வேண்டும். திரும்பவும் தோஷம், அது இது சமாச்சாரம் போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சாயி சங்கரால அந்த அப்பீல் கொடுத்து 1000 பேர்கள் எனக்கே கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு ஜாதக பொருத்தம் அவசியம் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். யார் யாரெல்லாம் ஜாதக பொருத்தம் பார்க்குறேன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் திருந்துங்க, மாறுங்க. எடுக்கும் முடிவுகளை பிறர் மனம் புண்படாத வகையில் உடனுக்குடன் தெரியப்படுத்துதல் வேண்டும். கம்யூனிகேட் பண்ணுங்க, வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு. தாமதங்களை நினைத்து வருத்தமோ கவலைப்படுவதையோ தவிர்த்து தன்னம்பிக்கையுடனும் இறை நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடன் செயல்படுதல் வேண்டும் வேண்டும் வேண்டும். அதான் டும் 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 கல்யாணம். God knows when to give, how to give. எல்லாம் வல்ல இறைவன் அருளால் எல்லோருக்கும் விரைவில் திருமணம் நடைபெற எங்கள் இனிய நல்வாழ்த்துக்கள். We are with you always. வாழ்க்கையே நம்பிக்கை, நம்பிக்கையே வாழ்க்கை. Hope is life, life is hope. Let us have a wonderful start today. Let us see as many marriages are taking place in the days to come. Thank you, Sai Ram. Thank you so much.